ஹலோ மீடியால டோஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட 30 டேஸ் ஆகோ சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 7 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஜெல் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மெயினாக இந்த ஹேர் ஜெல் வந்து நம்மளோட ஸ்கேல்பில் நியூ ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர்த்துக்கு இங்கே பிரச்சனையே வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத விடவும் திரும்ப அந்த இடத்துல முடி வளராமல் ஸ்கேல்பில் ஃபுல்லாக கேப்பாக இருக்குது. நீர் எடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப வைடாக இருக்குது, அந்த இடத்துல முடியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளமே. ஈவன் எனக்கே வந்து இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்துப்பிங்கன்னா நான் சைடு நீர் எடுக்கிறதுனால அந்த சைடில் மட்டும் பார்த்துப்பிங்கன்னா முடி அப்படி ஏறிக்கிட்டே போகும் ஒரு சைடு மட்டும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்பில் ரொம்ப முடி கம்மியாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் முடி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஹேர் ஜெல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஜெல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 2 to 3 days வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஸ்கேல்பில் முடி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் 2 நேரமே வந்து இந்த ஹேர் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்டுடலாம். ஹேர் ஜெல் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹேர் ஜெல் காஞ்சதுக்கப்புறமா அது நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மார்னிங் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் இருந்துச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்கேல்பில் முடி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால். ஸோ வாங்க அந்த சூப்பரான ஹேர் ஜெல்லை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்து நான் போட போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் டக்குன்னு நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி பண்ணலாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஜெல்லில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நம்மளோட ஸ்கேல்பில் நியூ ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய திங்ஸ் தான். ஸோ இது 3ல் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாக்ஸீட் தான். 2 tablespoon அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம இந்த 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் மெயினாக எடுத்திருக்கோம். ஃப்ளாக்ஸீட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கேல்ப் இருக்க ஹேர் ரூட்ஸ்க்கெல்லாம் ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுத்து நம்ம ஹேரை குயிக்காக நல்லா லாங்காக வளர்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க விட்டமின் ஈயோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. செகண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஸ்மெல் லீவ்ஸ் தான். நான் இங்கே ட்ரை ரோஸ்மெல் லீவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இல்லை ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். இதுவும் 2 tablespoon அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரோஸ்மெல் லீவ்ஸ் இதுக்காக பயன்படுத்தணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளோட ஸ்கேல்ப் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறக்கும், டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுறக்கும், நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். தேர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மின்ட்டு தான், புதினா தான். புதினா யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கேல்ப் ஏதாவது இன்ஃபெக்ஷன் தான் அது சரி பண்ணுறக்கும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி தரக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. ஸோ இதை 3 நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இது சூப்பர் டூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி லைட்டாக சூடாகும் போது நம்ம எடுத்து வச்ச ஃப்ளாக்ஸீடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாக்ஸீட் வந்து 2 tablespoon எடுத்திருக்கேன். உங்களோட ஹேர் லென்த் அண்ட் டென்சிட்டி பொறுத்து நீங்கள் அளவு கூட மாற்றிக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்ததாக வந்து ரோஸ்மெரி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 minutes மட்டும் ஆகட்டும். இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து மிங்கிள் ஆகி கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சு மின்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes வந்து இது நம்ம நல்லா பாயில் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு வாட்ச்லேயோ இல்லை ஒரு மொபைல்லையோ வந்து டைமர் செட் பண்ணி வச்சுட்டு இது நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். 10 minutes ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். இன் பிட்வீனில் ஒரு ஸ்பூன் வச்சு அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா வந்து கீழே வந்து அடிப்பத்திரும். ஸோ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 10 minutes ஆனதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெர்பல் ஸ்மெல்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இந்த ஜெல் வந்து ரெடி ஆகிருக்கும் நம்மளுக்கு. அப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப திக்காயிரும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த இன்க்ரீடியண்ட்லேருந்து அந்த ஜெலத்தை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்து சூடாக இருக்கும் போதே வந்து நானும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். பார்க்கவே வந்து நல்ல ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் பார்க்கவே இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு ஹெர்பல் ஸ்மெல்லும் வந்து வரும். ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா இது கூட வந்து ஒரு விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து இதை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஸ்கேல்பில் முடி கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து மார்னிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு 10 minutes கழிஞ்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. எகெயின் நைட்டு வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாள் மார்னிங் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 minutes வந்து காஞ்சிரும். அப்போ வந்து நம்மளுக்கு தலையில் ஏதோ வச்சுருக்க மாதிரி வந்து அந்தளவுக்கு ஃபீல் ஆகாது. பட் ஏதோ ஒரு ஹேர் ஜெல் அப்ளை பண்ண மாதிரி மட்டும் தெரியும். ஸோ நீங்கள் வந்து நைட் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் நாள் மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு 2 to 3 days வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே லைட்டாக ஸ்மெல் வர மாதிரி மட்டும் தெரியும்.
ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 3 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அகைன் இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்பில் நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்கேல்ப் தெரிகிற மாதிரி இருக்கோ, எங்கெல்லாம் மண்டை தெரியுதோ அங்கெல்லாம் வந்து முடி வளர்த்துறவங்களுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 30 day ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நான் கொடுக்கக்கூடிய எல்லா ஹேர் பேக்குமே கண்டிப்பாக அந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் 31st day அப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.